ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா அடித்தோம். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐசிடி 10ல் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரெக்னென்சியில் Z3A கோடு கொடுப்போம்ல, அது வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் கொடுக்கறதுக்காக கொடுக்கக்கூடிய Z3A கோடு கொடுப்போம்ல, அதோட கைட்லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா OCS கொடுக்கும்போதும் இல்லைனா Z34CS கொடுக்கும்போதும் நாம் எப்போவுமே வந்து Z3A ஜெஸ்டேஷன் கூட வந்து நம்ம ஆடான கொடுப்போம். ஆனால் O சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஐசிடிஸ்க்கு இதை கொடுக்க தேவையில்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா O00லேருந்து O08 வரைக்கும் இருக்கக்கூடிய ஐசிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா Z3A வந்து நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிஃபோர் 20 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்சி லாஸ் நடக்கிறது தான் காரணம். அதனால் நம்மளால் வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் கூடான Z3A வந்து கொடுக்க முடியாது. சரி, O00லேருந்து O08 வரைக்கும் இருக்கக்கூடிய ஐசிடி எதை பற்றி சொல்லுதுன்னு பார்க்கலாம். O00 எக்டோபிக் ப்ரெக்னென்சி பற்றி சொல்லும். O01 மோலார் ப்ரெக்னென்சி பற்றி சொல்லும். O02 அதர் அப்நார்மல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கான்செப்ஷன் இதை பற்றி சொல்லும். O03 ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் இல்லைனா மிஸ்கேரேஜை பற்றி சொல்லும். O04 எலெக்டிவ் இல்லைனா மெடிக்கல் அபார்ஷனை பற்றி சொல்லும். O05 அதர் அபார்ஷனை பற்றி சொல்கிறது. O06 அன்ஸ்பெசிஃபைடு அபார்ஷனை பற்றி சொல்கிறது. O07 ஃபெயில்டு அட்டெம்ப்ட் அட் அபார்ஷனை பற்றி சொல்கிறது. O08 காம்ப்ளிகேஷன் ஃபாலோயிங் அபார்ஷன் அண்டு எக்டோபிக் ஆர் மோலார் ப்ரெக்னென்சி பற்றி சொல்கிறது. இதனால் நம்மளால் Z3A அதாவது வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனை வந்து இந்த ஐசிடிஸ் கூடலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.